ஓகே, இது வந்து சுமூகமாக முடிஞ்சிச்சு. ஏன்னா சின்மயி மேடத்தை பற்றி தெரியும். அவங்க பல வருஷமாக நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் சில சங்கமும் கூட தப்பு பேச விடாமல் வச்சுருந்துச்சு. அளவுக்கு மீறி வந்திருக்காங்க. நம்ம ஒரு லேடிஸ் பண்ணக்கூடாது. நான் என்னன்னா என் சைடில் ஒன்று தான். இப்போது இந்த இயக்குனர் அதாவது மோகன்ஜின்னு இயக்குனர் தெரியாமல் நான் பாடிட்டேன், அதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு தெரியல. ஓகே, நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களோ வருத்தப்பட்டீங்களோ விட்டு ஓகே டில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த படத்தில் பாட்டுக்காக வருத்தப்பட்டீங்க. நீங்கள் வருத்தப்படணும் வந்து அவர் வாய்ஸை தூக்கிட்டார். அப்போ அவர் கரெக்டாக இருக்கார். இப்போ ஏன்னா நீங்கள் மனசு வருத்தப்பட்டு ஏண்டா பாடணும்னு உங்கள் மனமெல்லாம் பாடாமல் வாய்ஸையை தூக்கிட்டார். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கலாம். உங்களுக்கு வருத்தப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து அப்பா அவர் படத்தில் என் பாட்டு இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அதில் பாடினதுக்காக சம்பளம் வாங்கினீங்கள, அது திருப்பி கொடுக்குறது முறை. ஏன்னா நீங்கள் வருத்தப்பட்ட தெரியாமல் பாடிட்டேங்கிறக்க வாய்ஸை தூக்கி எடுத்துட்டார். இப்போ படத்தில் உங்கள் வாய்ஸ் இருக்க போகிறதில்ல, வேறு சிங்கர் வச்சு பாட போகிறாரு. அப்போ நீங்கள் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குறது முறை. அது இன்னும் எங்களோட வேண்டுகோள். நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம். அதனால் இதோட சுமூகமாக இது முடிச்சுங்கிறது எனக்கு திருப்தி. மோகன்ஜிக்கும் இதை பெருசு பண்ணாமல் கரெக்டாக ஒரு சுமூகமாக அவரும் போயிட்டார். அவருக்குடைய இயக்குனர் சங்கம் சார்பாக அவருக்கும் நன்றி. வலைத்தளத்துல வந்து பிக் பாஸ் பற்றி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட ஆர்குமெண்ட்லாம் இருக்கு. சமூகத்துக்கு வந்து இந்த அளவுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களை இருப்பாங்களான்னு ஒரு பயப்படவே வைக்கிறேன். அதை பற்றி உங்களை இயக்குனரா உங்களை இப்போ பிக் பாஸ்ல உள்ள நடக்கிற நிகழ்வுகள் வந்து அது யதார்த்தமான நிகழ்வா, இல்லை கிரியேட் பண்ண நிகழ்வா, இல்லை அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டின் படி உள்ள நடக்கிறாங்களா, இது பல இருக்குது. நம்ம டிவியில் சீரியல் பார்க்குறோம், வெப் சீரிஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் பிக் பாஸை பார்க்கணும் மக்களும் சொல்கிறேன். ஏன்னா அங்கே உள்ள நீங்கள் எதார்த்தம் உண்மையாக இருக்காங்க அப்படி நினைக்கக்கூடாது. அது ஒரு ட்ராமா நினச்சி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு எமோஷன் ஆகிட்டு இப்போ வெப் சீரியலில் வந்து ஒருத்தர் வந்து